பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. இடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இடைய ஊழியத்தில் இருக்கிற பல காரியங்களை கர்த்தர் வளர்ச்சி தரும்படியாக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. இந்த வேளையிலும் கூட நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபிரேயர் 2:18 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உதவி செய்வார். அவர் உங்களுடைய குடும்ப காரியத்திலும், வேலை காரியத்திலும், பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திலும் அவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் உதவி செய்வார். உதவியை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதம் இது. தேவன் உதவி செய்கிற மாதம். உதவியை நாம் தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதம். பாருங்கள், சோதிக்கப்பட்டு அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே. எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு பார்த்தீங்களா? அப்போ நாமளும் இந்த சில நன்மைக்காக, பிள்ளைகளுடைய நன்மைக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய வேலை தொழிலுடைய நன்மைக்காக பல பாடுபட்டு பல காரியங்களில் சோதிக்கப்பட்டு அடுத்தது என்ன செய்ய ஆண்டவரே அப்படின்னு நம்ம புலம்புகிற சூழலில் ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா, வேதம் சொல்லுது, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதை பார்ப்பீர்கள். நீங்கள் உதவியை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, முன்னாடி நமக்கு முன்னே இந்த பரிசுத்த பாதையிலே ஓடின பரிசுத்தவான்கள் உதவி என்று ஒன்று வந்துவிட்டால் அதை தேவனிடத்திலே கேட்டார்கள். பாருங்கள், சங்கீதம் 121:1, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அருமையானவர்களே, நாம் சில நேரத்தில் உதவி செய்யாத மனுஷனிடத்தில் போய், உதவி செய்யாத குடும்பத்தினிடத்தில் போய் ஏதாகிலும் உதவி வருமா என்று சொல்லி நடையா நடந்துகிட்டு இருப்போம். ஆனால் அவங்க செய்யவே மாட்டாங்க. அவங்க இரத்தத்தில் உதவி செய்கிற பழக்கமே இருக்காது. தேவையில்லாததுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிற அவர்கள் தேவை உள்ள உங்களுக்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட உலகம் இது. ஆனால் இதையெல்லாம் அறிந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்கன்னா, உதவி எங்கிருந்து வரும்னு அழகா அறிஞ்சிருந்தாங்க. அதனால தான் எனக்கு ஒத்தாசை என்ற அந்த வேர்டுக்கு பதிலாக எனக்கு உதவி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, சகோதரனே, நீங்கள் உதவி இல்லாமல் கடன் பிரச்சனையோட அல்லது பிள்ளைக்கான படிப்பு தேவைக்காக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மனுஷனை பார்த்து சோர்ந்து எடறி நொந்து போயிடாதீங்க. உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம், சங்கீதம் 121:2, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆம், அப்படியே சொல்லுங்க. கண்ணீரை தொடச்சிக்கிடுங்க. மன பாரங்களை அகற்றி போடுங்க. ஒரு சின்ன ஜெபம் கர்த்தரிடத்தில் செய்யுங்க. உதவிக்காக நிம்மதியாக தூங்குங்க.
காலமே எழுந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களை நம்பி தான் போறேன், உங்களை நம்பி தான் இந்த காரியத்தை செய்ய போறேன், நீங்க பார்த்துக்கிடுங்கப்பா, ஒப்பு கொடுத்துட்டு போங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்பி தருவார். பாருங்க, வேத புஸ்தகத்தில் யோசேப்பு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் பார்வைக்கு ரொம்ப அழகான ஒரு மனிதன், தவறு செய்யாத மனிதன், குற்றம் செய்யாத மனிதன். ஆனால் மனுஷ உதவி ஏராளமாய் கிடைத்தது. பாருங்கள், அந்த மனுஷன் முதலாவது அவருடைய தகப்பனுடைய கரத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொண்டார். ஆதியாகமம் 37:3 சொல்லுது, யோசேப்புக்கு ரொம்ப அன்பு, அப்பாவுடைய தயவு, அப்பா அவருக்குன்னு சொல்லி பலவர்ண அங்கேயே எல்லா பிள்ளைகளை காட்டிலும் விசேஷமான உடையை தைத்து கொடுக்கிற அளவுக்கு அந்த யாக்கோபினுடைய தயவு கிடைத்தது. அது நீடிச்சிருந்ததான்னு பார்த்தீங்கன்னா அது நீடிச்சு இல்லை. அதையும் சீக்கிரமாக அவருடைய சகோதரர்கள் கலட்டி கொண்டு கிழித்து அதை கந்தல் கோலமாக மாற்றினார்கள். மனுஷ உதவி நீடிப்பதில்லை. இரண்டாவது, அருமையான யோசேப்பை தூக்கி அவருடைய சகோதரர்கள் எல்லோரும் குழியில தூக்கி போட்டு விட்டார்கள். ஆனால் அவருடைய மூத்த சகோதரன் ரூபன் எப்படியாவது அவனை காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி அந்த குழியினிடத்தில் வந்தபோது அதற்குள்ளாக அவனை தூக்கி மீதியானிடத்திலே விற்று போட்டார்கள். அவன் பதபதைத்து கொண்டான், ஐயோ இளைஞனை காணோமே. மனுஷ உதவி இவ்வளவுதான், தேவையான நேரத்தில் கிடைக்காது. மனுஷ உதவி தேவையான நேரத்தில் கிடைக்காது. ஸ்தோத்திரம். அன்பு கூற வேண்டும் என்று நினைத்தாலும் சக மனிதர்கள் நமக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று பலர் நினைத்தாலும் சக மனிதர்கள் அதை செய்ய விட மாட்டார்கள். இதுதான் உலகம். ரூபனுடைய உதவி யோசேப்புக்கு கிடைக்கவில்லை. அதை நீங்கள் பார்க்கலாம் வேத புஸ்தகத்தில். அதுக்கப்புறம் அந்த யோசேப்பை பாருங்க, எகிப்து தேசத்துக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போனா எகிப்தினுடைய போத்திபார் ராஜாவினுடைய நெருங்கின ஒரு மனுஷன், அவன் அருமையான யோசேப்பை விலைக்கு வாங்கி அவனை தன்னுடைய வீட்டிலே வைத்தபோது கர்த்தர் கூடவே இருக்கிறதை இவர் பார்த்தார். இனி இவன் அடிமையாக இருக்க வேண்டாம், வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் பார்த்துக்க. மனுஷ உதவி கிடைச்சிது. ஆனால் எந்த வீட்டில் மனுஷ உதவி கிடைச்சதோ அதே வீட்டில் அந்த உதவியை தடுக்கிறதுக்கும் ஒரு மனுஷி ஆயத்தமாக இருந்தா. எந்த கரங்கள் உதவி பண்ணிற்றோ அதே கரங்கள் அந்த யோசேப்பை கொண்டு வந்து சிறைச்சாலையிலே போட்டது. மனுஷ உதவி நிலையற்றது. எப்போது வரும், எப்போது வரை நிற்கும், அது என்ன செய்யும் அடுத்தது என்பது தெரியவே தெரியாது. உதவி செய்த அதே கரம் சிறைச்சாலையிலே கொண்டு போட்டது. பார்த்தீங்களா, மனுஷ உதவிகள் நிலையற்றது. இன்னும் பாருங்கள், சிறைச்சாலையில் இருக்கும்போது பார்வோனுடைய வேலைக்காரர்கள் 2 சொப்பனம் கண்டார்கள். அருமையான யோசேப்பு விலைக்கு காண்பித்தார். அதில் அவர் சொன்னார், நீங்கள் வெளியில் போகும்போது என்ன கொஞ்சம் நினச்சிக்கிடுங்க, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, நான் தவறு செய்யாமல் உள்ள வந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். 2 ஆண்டுகள் அந்த மனுஷன் மறந்து போனான். பார்த்தீங்களா, நிறைய மனுஷ உதவிகள், அந்த உதவிகள் எல்லாம் ஒவ்வொரு தீமைகள். யாக்கோபினுடைய உதவி கிடைச்சது, பிரயோஜனம் இல்லை. ரூபனுடைய உதவி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே யோசேப்பை வித்துட்டாங்க. போத்திபாருடைய உதவி நிலையில்லை. சொப்பன கண்ட அந்த பானபாத்திரக்காரனுடைய உதவியும் கிடைக்கல. உதவியற்ற நிலையிலே சிறையிலே கிடந்து தவித்த யோசேப்புக்கு தேவ உதவி நிலையாய் கிடைத்தது. இந்த மாசத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறார். எல்லா மனுஷ உதவியும் போனதுனால கண் கலங்கி
மரணத்திற்கு நேராக நீ திரும்பி விட்டாயோ? நான் உன்னை மரணத்திற்கென்று அழைக்கவில்லை, வாழ்வதற்கென்று உன்னை அழைத்திருக்கிறேன். நான் உதவி செய்வேன், உன் முடிவை மாத்திக்க என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே வந்த உதவி செய்வேன் என்று வந்தவர்களுடைய உதவியெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அதனால தான் பழைய பரிசுத்தவான்கள் மனுஷ உதவியை தேடுவதற்கு பதிலாக தேவனுடைய உதவியை நாடினார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவனுடைய மனுஷனே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, மனுஷ உதவி போனதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய உதவிதான் நிலையாய் நிற்கும். ஆம், இதெல்லாம் அறிஞ்ச பரிசுத்தவான்கள் சங்கீதம் 60:11 சொல்றாங்க, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா. பார்த்தீங்களா? இக்கட்டில் எங்களுக்கு நீங்க தான்ப்பா உதவி செய்யணும். எங்க வாழ்க்கையை நிலைநிறுத்தினவர் நீங்க தான். ஒண்ணுமில்லாம கிடந்த போது தேடி வந்தவர் நீங்க தான். குப்பையில் கிடந்த போது உயர்த்தி வச்சவர் நீங்க தான். நான் அழுத போது என் கண்ணீரை தொடச்சி என்னுடைய முகத்திற்கு அழகை கொடுத்தவர் நீங்க தான். அதனால நான் மனுஷ உதவியை தேடலப்பா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க நினைக்கலாம், இவ்வளவு பெரிய உதவியை கர்த்தரால செய்ய முடியுமா? நம்முடைய பார்வைக்கு தான் அது பெரிய உதவி. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு ஒன்றுமே பெரியதல்ல. நம்முடைய முகத்துக்காக அவர் எந்த உதவியை வேணாலும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 118:13 சொல்லுகிறது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். இந்த உலகம் தள்ளும், ஒரு நல்ல உதவி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ, இல்லை பரிசுத்தவான்களாக கூட இருக்கலாம், இல்லை நண்பனாக இருக்கலாம், உயிர் நண்பனாக இருக்கலாம், உயிர் தோழியாக இருக்கலாம். சில நேரத்தில் அவர்களையும் பிசாசு தன் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் உங்களை தள்ள பார்க்கலாம். அதான் வேதம் சொல்லுகிறது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா? பரிசுத்தவான்கள் அதனால தான் உதவியை தேடுவதற்கு கர்த்தர்கிட்ட போனாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள சும்மா விடலை. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 118:14, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். ஆம், எப்பெல்லாம் உதவி கேட்டு போனாங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு இரட்சிப்பா மாறினார். எப்பெல்லாம் கர்த்தரை நோக்கி தேவைக்காக ஜெபித்தாங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருந்தார். எப்பெல்லாம் ஜெயம் தேவையோ அப்பெல்லாம் யெகோவா நிசியாய் யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் யெகோவா நிசியாய் உங்க கூட வந்து உங்களுக்கு உதவிகளை நிச்சயமாய் செய்வார். பாருங்கள், கடைசியாக ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 60:12, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவ உதவியை பெறுவதற்கும் மனுஷ உதவியை பெறுவதற்கும் 2 வித்தியாசங்கள். மனுஷ உதவி எப்ப வேணாலும் போகும், எப்ப வேணாலும் கைமாறும், எப்ப வேணாலும் தள்ளிவிடும், எப்ப வேணாலும் நம்மளை கண்டுகொள்ளாமல் போகும். ஆனால் தேவ உதவி என்ன செய்யும்னா நம்மளை பராக்கிரமம் செய்ய வைக்கும். இருக்கிற இடத்துல ஆமா, கர்த்தர் நம்மளை பராக்கிரமசாலியா மாற்றுவார். குடும்பத்தில் கர்த்தர் அப்படி மாற்றுவார், வெளியில் அப்படி மாற்றுவார், படிப்பில் அப்படி மாற்றுவார். பராக்கிரமம் செய்வோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த மாசத்தில் உதவி செய்கிற தேவனுடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, இந்த மாசத்தில் கர்த்தருடைய கரத்தில் உதவியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள்.
அது நிலையான உதவி. யோசேப்பு சிறைச்சாலையிலே எல்லாராலும் கைவிடப்பட்டு கிடந்த போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சிறைச்சாலையில் இருந்து வேக வேகமாக தூக்கி எடுத்தார். அவனுடைய உடைகளை மாற்றினார். அவனுடைய கழுத்துக்கு சரப்பணியை கர்த்தர் தரித்தார். முத்திரை மோதிரங்களை கொடுத்தார். மகிமையான ரதங்களை கர்த்தர் கொடுத்தார். பார்வோனுடைய 2ஆம் ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டு எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக மாறினார். ஆதியாகம புஸ்தகம் 41:44 சொல்லுகிறது, அந்த யோசேப்பினுடைய அவனுடைய கட்டளை இல்லாமல், உத்தரவு இல்லாமல் ஒருவனும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. பார்த்தீங்களா? மனுஷ உதவி வந்துச்சு போச்சு, வந்துச்சு நின்றுடுச்சு. உதவின மனுஷனே சிறையில் கொண்டு போட்டான். ஆனால் கர்த்தருடைய உதவி கிடைச்சது, வாழ்க்கையில் மிகவும் உயர்த்தப்பட்டான். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை நடத்துவேன். ஏன்னா உன்னை போலவே நான் பாடுபட்டிருக்கிறேன், உன்னை போலவே நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே உன்னுடைய காரியம் முழுவதும் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே சோதிக்கப்பட்டு பாடுபட்ட அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கவலைப்படாதீங்க, உதவி செய்ய வல்லவர். இப்பொழுது கூட நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உதவியற்ற சிறுமைப்பட்டவனுக்கு, உதவியற்ற சிறுமைப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த மாசத்தில் உங்கள் உதவியை கிடைக்க பண்ணுங்க. அப்படியே எல்லா காரியத்திலும் உங்கள் உதவி கிடைக்கட்டும். தகப்பனே, தடுமாறுகிற தள்ளாடுகிற அருமையான சகோதரன் சகோதரியை திடப்படுத்துங்க. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி தேவைக்கான ஒவ்வொரு காரியத்தையும் சந்திங்க. அவருடைய தொழில்கள், அவருடைய வேலைகள், அவருடைய போக்குவரத்து ஒவ்வொன்றிலும் தேவ உதவி கிடைப்பதாக என்று ஜெபிக்கிறேன். அவர்களை பலப்படுத்துங்க. உங்க கரத்தில் தாழ்த்துகிறோம். இம்மட்டும் கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.